அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய பங்காளிக சண்டையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சம்பவம் பெருசாக போயிடுச்சுங்க. இஸ்ரேல் உள்ளே நுழைஞ்சிடுச்சு. இஸ்ரேல் உள்ளே நுழைஞ்சு பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இஸ்ரேல் சிரியாவுக்கான அமைதி ஒப்பந்தம் ஏற்படுமான்னு தெரியல. இன்றைக்கி அமெரிக்கானுடைய நிலைகள் மீது பெரிய தாக்குதலை முன் எடுத்திருக்காங்க. யார் என்னன்னே தெரியல, சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பரபரப்பு எங்கே ஈராக்கில். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஈரானில் மட்டும் இன்றைக்கி 7 இடத்துல கேஸ் லீக் ஆகிருக்கு. கேஸ் லீக் ஆகி பெரிய வெடி விபத்து. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அதான் இருந்தாங்கன்னு அதிகமாக போயிடாதீங்க. ஒருத்தர் 2 பேர் தான். ஆனால் இந்த மாதிரியான கேஸ் லீக் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. அதனால தான் ஈரான் இறுதியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மற்ற ஐரோப்பா எடுத்த முடிவுகள், அங்கே ரஷ்யாவுடைய நிலைகள் என்ன, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம விவாதிக்க போகிறோம். நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம். நேராக பங்காளிங்க சண்டை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் முக்கியமான நிலைகளை நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சிரியாவில் இருக்கக்கூடிய சண்டை, அவங்க பங்காளிங்களுக்குள்ள சண்டை. அவங்க பங்காளிகள் அப்படின்னா 2 குரூப்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து என்ன, பெடோனியன் அப்படின்ற ட்ரைப்ஸ் மக்களுக்கும் ட்ரூஸ் இன மக்களுக்கும் பெரிய ஃபைட்டு. அந்த ட்ரூஸ் இன மக்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு காலைல கூட அந்த வரைபடத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வரைபடத்தில் இஸ்ரேல் பக்கம், அதாவது கோலனைட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் அப்படியே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி அல் ஸ்வாடியான்ற பகுதியை நோக்கி போயிருக்காங்க. சுற்றி வளைக்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த மெடோனியன் அப்படின்ற ஒரு ட்ரைப் மலைவாழ் மக்களுக்கும் எதிராக சண்டை. ஆனால் பாருங்கள், ஆளுகின்ற அரசாங்கம் அப்படின்றத வந்து HTS அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுலானி அரசாங்கம். அவங்க தள்ளி நிற்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை, பயங்கரமான சண்டை. முக்கிய பகுதிகளை அவங்க கைப்பற்றுறாங்க. இப்போ STS அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, வழக்கமாக அவங்க வரணுன்னாவே வந்து ஸ்மோவுக்கு வெளியில் தலையை விட்டுக்கிட்டு இப்படி சுற்றிட்டு தான் வருவாங்க. அவங்க நார்மலாகவே அப்படி தான் அவங்க சிரியாவுக்குள்ளே நாடை பிடிக்கும் போதே அப்படி தான் மேக்ஸிமம் வந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, பெரிய அளவுக்கான ஆயுதங்கள்லாம் வந்துட்டு, என்னடா அங்கே எங்கள் ஏரியாவில் யாருக்கிட்ட கேட்டு சண்டையாக போடுறீங்க, ஏற்கனவே உங்களை பிறந்தது பத்தாதா, இந்த ட்ரூஸ் இன மக்களை பிறந்தாதான் கரெக்டாக இருக்கணும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அழைக்கிறன்ற பேரில் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இஸ்ரேல்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழ் படத்தில் வாக்கு கொடுக்குற மாதிரி, நீங்கள் போங்க உங்கள் பகுதியில் நாங்கள் காப்பாற்றுன்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி சுற்றின அந்த டீமுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இன்றைக்கி இஸ்ரேல் வந்து வான்வழி தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. ஆஸ்ட்ரைக் மூலயமா ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம 3-4 பிரிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஆஸ்ட்ரைக் தாக்கல் நடத்தினாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ரவுண்ட் அப் பண்ணி ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க. அதாவது ஏற்கனவே ட்ரூஸ் இன மக்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது, இவங்களே அடித்து துரத்தி கொஞ்சம் பேர் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ட்ரூஸ் இன மக்கள் வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொஞ்சம் பலவீனமானோம்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பிடிச்சி ஜட்டியோட கைது பண்ணி ஒரு 30-40 பேர்த்தை வந்து பிடிச்சி போய் உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க இவங்கள ஜட்டியோட பிடிச்சிருக்கிறாங்க, இவங்க அவங்கள ஜட்டியோட பிடிச்சிருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்து அவங்களே அடி வாங்கியிருக்கிறாங்க. யார், அந்த இன்னொரு அந்த மலைவாழ் குரூப்ஸ் இருக்காங்களா, அவங்களுமே அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் போர்க்காலமாக வெடித்திருக்கிறது. இஸ்ரேல் வெளிப்படையாகவே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் நிச்சயமாக அந்த ட்ரூஸ் மக்களை காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் தாக்கல் நிகழ்த்த போகிறோன்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அல்ஜுலானி பாவம் பயங்கரமாக நாடாக போயிட்டு இருந்தார். ஏதோ அமைதி ஏற்படுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் திடீர்னு இந்த தாக்குதல் என்பது அங்கே பங்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையும் தாண்டி பெரிய ஒரு அந்த ஏரியாவுக்குள்ளார மறுபடியுமா கோட்டசாமிங்களே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நான் நினச்சேன். நான் அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முழுமையாக நிகழ்வு. அப்படியே அங்கேருந்து தள்ளி நம்ம தெஹ்ரானுக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த 4 பகுதிகள் பார்க்குறீங்கள, தெஹ்ரான், அப்புறம் வந்து மசாத், டேப்ரிஸ், கராச், குவாம், அப்புறம் வந்து கோல்ஸ்டான், இந்த மொத்தம் 5 பகுதியில் எக்ஸ்ப்ளோசிவ் வெடித்திருக்கு. பெரும்பாலும் இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னாவே ஈரான் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துட்றாங்கன்னா, அது வந்து கேஸ் லீக் தான், கேஸ் லீக் ஆகி தான் வெடிச்சுதுன்றாங்க. பட் இன்று 5 பகுதியில், அதில் தெஹ்ரானில் மட்டும் 2 பகுதியில் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள் எல்லாமே காட்டுற பாருங்கள். ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக சாதாரணமாக இருக்குது. இது எல்லாமே ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் லீக் தான்ட்டாங்க. ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலன்ட்டாங்க. அவங்க அதே மாதிரி யார் இருந்தாங்கன்றதையும் அது சீக்ரெட் க்ளோஸ்டு லூப்பாக வைத்திருக்காங்க. ரொம்பலாம் வெளியிடல அவங்க. ஆனால் இது வந்து ஈரான் ரொம்ப தடுமாறுறாங்க. என்னதான் இவங்க ஆப்கானிஸ்தான் மக்களை பெரிய அளவுக்கு நாங்கள் வெளியேற்றிட்டேன்னு சொன்னால் கூட அங்கே இந்த மாதிரி நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி
ஈரான் தரப்பில் ஒரு இறுதியான எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு. ஏதாவது எடக்கு முடக்கா எசக் புசக்கா பண்ணி எங்கள் மீது தாக்கல் தொடக்கிறேன் அந்த மாதிரியான வேலைகள்லாம் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா வரைபடத்தில் இஸ்ரேலை தேடணும். நீங்கள் பைனாக்குலரில் வச்சு தேடினா கூட கிடைக்காமல் போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வகுந்துன்ட்டாங்க. இதுக்கு மேலே எங்கள் பொறுமையை சோதிக்காதீங்கன்ற மாதிரியான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பட் இந்த எச்சரிக்கை என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய தாக்குதலுக்கான நிகழ்வுகளானா இல்லை, தாக்குதல் எங்கள் மீது தொடக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டங்க. ஆயுதம் வாங்குறதுக்கான பர்ச்சேசிங் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. ப்ரொடக்ஷன் லெவலை வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் மீறி ஏதாவது மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இப்போ அழிச்சிடுங்க, இல்லை நாடு இருக்காது, அவ்வளோதான், அது நாங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஈரான் தரப்பில் ஒரு இறுதியான எச்சரிக்கை. ஏற்கனவே நான் வாங்கின அடி மனசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க அப்படின்றாங்க. சரி, பார்க்கலாம் இனி நடக்கின்ற நிகழ்வுகள் என்னன்ட்டு. அதே போல் எர்பில் என்ற பகுதி ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு ஃபேக்ஷன் குரூப்ஸ் அப்படின்னா அந்த ப்ராக்சி குரூப்ஸ்னு சொல்லுவாங்க, 10 ட்ரோன் பக்கம் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இவங்க சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க. இது வந்து 3வது தடவையாக இந்த நிகழ்வு, அதாவது எர்பில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்குது, அந்த இடத்துல பெரிய தாக்குதல். அமெரிக்காவோட நிலைகள் அது இல்லாமல் ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, அந்த இடத்துலையும் தாக்குதல் நிகழ்த்தினதாக சொல்லப்படுறாங்க. அது ஈரான் வந்து அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்திட்டு தான் அந்த இருக்கிற நிகழ்வுகளை சொல்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஏதாவது இஸ்ரேலுக்கு மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்பு கூட அல் உதைத் ஏர்பேஸில் பெரிய அளவுக்கு இழப்புகள் இல்லை அப்படின்னாலும் ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அடித்த அடியில் ஏற்கனவே அங்கே கம்யூனிகேஷன் சென்டர் ஒன்று வந்து காணாமல் போயிடுச்சு. இந்த வரைபடம் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த தாக்குதலில் மற்றொரு பெரிய கொடமாறு இருக்கு இல்லையா, அது கூட சேதாரமானதாக வந்து இன்றைக்கி புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் எந்த புகைப்படம் கரெக்டுன்னு எனக்கு தெரியல, பட் 2 புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. நான் 2மே உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். ஆனால் இதை சர்வதேச ஊடகங்கள், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை தவிர, இப்போ இன்க்ளூடிங் அல் ஜசீராவுக்கு நான் எதிர்பார்த்தேன் நானும், பட் இன்னும் அவங்களும் இன்னும் எதுவுமே வெளியிடல. மற்ற ராய்டர்ஸ் பத்திரிகைகளோ மற்ற யாருமே இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. நான் கூட தேடி பார்த்தேன். ஆனால் அது ஈரானுடைய ஊடகங்கள் மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அடித்த அடியில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் காலி, இன்னும் 2-3 இடத்துல காலின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி நாளை இது வெளியிடுறாங்களா என்னன்னு தெரியல. எப்போவுமே நம்ம கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுறோம், அதனால் அவங்க ஒரு நாள் கழித்து வெளியிடுறாங்களா என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்படியே எங்கள் காசா இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, காசாவுக்குள்ளார 9 பக்கத்தில் நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இன்றைக்கி மற்றொரு கிளைம் என்ன அப்படின்னா, எமிலி டேம்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்டேஜஸ், இவர் தான் தங்க வச்சுருந்தாராம், தங்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருந்தாராம். இன்றைக்கி அவரையும் சேர்த்து நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கூடுதல் இவர் வந்து செய்தியாளர் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இஸ்ரேல் தரப்பில். பதிலுக்கு அவங்க ஹமாஸ் தரப்பில் இஸ்ரேல் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 2-3 பேர் பக்கம் இறந்து போனதாக ஹமாஸ் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஹெலிகாப்டர்லாம் வந்து எடுத்துகிட்டு போன பதிவுகள் கூட பார்க்க முடியுது. இங்கே உணவுக்காக காசாவுக்குள்ளார செல்கின்ற அந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் மக்கள் பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்ட்ரேஜியஸை வெளியிடாமல் அவர்களுக்கு உணவுகளையும் அத்தியாவசிய தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது. ஆஸ்ட்ரேஜியஸ் வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான தேவைகளை கொடுக்க வேண்டும். அதையும் மீறி நெதன்யாகு அரசு வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த வீடியோ பதிவு பாருங்கள். அது எல்லாமே ட்ரக்கு, அந்த ஹியூமனிட்டரி எய்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அமெரிக்கானுடைய ஒரு என்ஜிஓ வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஏரியா சுற்று வட்டார அந்த ஏரியாவுக்கு ஒரு செய்தியை முடிக்கணும் அப்படின்னா நம்ம லெபனானுடைய செய்தியை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி குவைத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டர் ஃபகத் அவர்கள் போயிட்டு அவுன் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில டீமெல்லாம் வந்து மிக முக்கியமான டீம்லாம் அவரை சந்திக்கிறாங்க. சந்தித்தது மிகப்பெரிய பேச்சுவார்த்தை. பட் இந்த பேச்சுவார்த்தையில் பாருங்கள் பெய்ரூட்டில் நடக்குது. இந்த பெய்ரூட்டில் நடக்கும்போது இந்த மாதிரி அரிதான நிகழ்வு நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். என்னென்னா எல்லாமே லைட் வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. இவங்ககிட்ட ஜென்ரேட்டர் கூட இல்லை போல் அவசர தேவைக்கு. எதுவுமே இல்லாமல் ஒரு முக்கியமான நாட்டோடைய பிரசிடெண்ட்டு, குவைத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து மிக முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க. ஆனால் லைட் வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. தகவல் தான் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. என்னங்க, ஒரு அதிபர் மாளிகையில் ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஜென்ரேட்டர் கூட இல்லாமல் இருக்குமா அந்த இடத்துல? இல்லை நிஜமாகவே அந்த அளவுக்கு வறுமையின் பிடியில் லெபனான் இருக்கிறதா என்னவென்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. எப்படினாலும் எமர்ஜென்சி லைட் அப்படின்றது வரும். நிகழ்வுகளையும் தாண்டி நேற்று
அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க, அர்மீனியா அசர்பைஜானை நாங்கள் நடுநிலை கொண்டு வரோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நடுநிலை கொண்டு வரதில் ஒரு பயங்கரமான வேலை பண்ணிட்டாங்க. இந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, அதாவது ஜெங்சார் காரிடர்னு சொல்லுவாங்க. அர்மீனியா வசம் இருக்கக்கூடிய ஜெங்சார் காரிடர், அசர்பைஜானில் இருக்கக்கூடிய அந்த ரோடு பார்த்து வந்து பச்சை கலரு, அதுக்கப்புறம் அந்த நீல கலர் இருக்குல்ல, இது வந்து ஈரான் வந்து அந்த இடத்துல ரோடு போடுறாங்க. அப்புறம் இடையில் சிவப்பு கலர் இருக்குல்ல, சிவப்பு கலர் வந்து அர்மீனியா ப்ளஸ் அசர்பைஜான். அப்புறம் அடுத்து மஞ்சள் கலர் இருக்குல்ல, அது வந்து துருக்கி வந்து ரோடு போடுறாங்க. இது எல்லாத்தையும் மிகப்பெரிய இணைக்கின்ற பாலம் எதுனா அந்த ஜெங்சார் காரிடர், அர்மீனியா தான். இந்த இணைக்கின்ற ரூட்டை 100 வருஷத்துக்கு அமெரிக்கா அக்ரிமெண்ட் கேட்குறாங்க. அமெரிக்கா 100 வருஷத்துக்கு அடுத்த ஒரு புகைப்படம் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஒரு ஏரோ மார்க் கூட போட்டிருக்கும் பாருங்கள், நீல கலரில் போட்டிருக்கு பாருங்கள் வரைபடத்தில். அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்துருங்க, ஃபுல்லாக நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை நடுநிலை என்ற பேரில் அங்கே பேருக்கு நோபல் பரிசும் வந்தாச்சு. நேற்று வேறு ஃப்ளோவில் என்ன பண்ணிவிட்டேன், ஆஸ்கார் அவார்டு வேறு சொல்லிவிட்டு எல்லாருமே கமெண்டில் போட்டிருந்தீங்க, பார்த்தேன் நான். சரி, இந்த நோபல் பரிசு வேறு ஒரு பக்கம் அப்ளை பண்ணுறதையும் தாண்டி எவ்வளோ நாசுக்காக அந்த ஏரியாவில் ரஷ்யாவுடைய ப்ரெசன்ஸை துரத்திட்டு அமெரிக்கா ஓடி வந்து லாவகமாக தூக்குறாங்க. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது யார் தெரியுங்களா? ஐரோப்பா நாடுகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சது. 90% தான். கடைசி அந்த 10% வேலை தான் அங்கே அமெரிக்கா பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ நேக்காக வந்திருக்காங்க பாருங்கள். அர்மீனியா மட்டும் தான் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். இல்லை நான்லாம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பகுதி இல்லையா. இருந்தாலும் அவங்க கொடுக்கலன்னா கூட அவங்க வழிக்கு எப்படி அமெரிக்கா கொண்டு வரணும்னு அவங்களுக்கு நிறைய தெரியும். அவங்க அந்த வேலையில் அவங்க கை தேர்ந்தவங்க. அந்த வேலையை அவங்க பார்த்துருவாங்க. சரி பார்க்கலாம், இந்த மாதிரி தாங்க ஐயா ஒவ்வொரு நாட்டையும் உள்ளே புகுந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈரான் தனது பாத்திலிருந்து கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. ஸோ இனி நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்களே புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா கடந்த 2 நாட்களாக 12-13 ஃபஸ்ட்டு போலந்தினுடைய எல்லை பகுதியில் பாருங்கள், லீவ் லெட்ஸ்க் இந்த 2 பகுதியை தான் பெருசாக டார்கெட் வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பிளான்ட்டையும் அப்புறம் வந்து மோட்டார் பிளான்ட்டையும் 2 பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதான் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது. மீதி மற்ற பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய தாக்குதலை பார்க்க முடியுது. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யா தனது கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்குதல், அதுலேயும் பற்றி எரிஞ்ச அந்த மின்னல் மாதிரி இருக்குல்ல, அந்த மின்னல் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அங்கே அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சப்ளையை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கிரெஞ்ச் பிரிட்ஜை தாண்டி இந்த இடத்துல 2 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ரஷ்யாவுக்குள்ளாரையும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ உக்ரைனும் விட்டு வைக்கல, பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, கடந்த 1 வார காலமாக மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் அடி வாங்கியிருக்கோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி ஜெர்மனி வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 3 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இன்னுமே நீங்கள் இப்படி வசனத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? சட்டுப்புட்டுன்னு கொடுக்குற வழியே பாருங்கள். இப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? வசனம் மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லை. இன்றைக்கி போரிஸ் பிஸ்டோரியஸ் வந்து என்ன சொல்கிறாரு, யார் இவர்னா ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஏற்கனவே ஓல்ட் ஷால்ஸ் இருக்கும்போது இவர் தான் இருந்தார், இப்போ இவர்கிட்டையும் இவர் தான் இருக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், அப்படி ஏதாவது ரஷ்யா எங்களை தொடணும் பண்ணணும், உக்ரைனை தாண்டி ஏதாவது சீனுன்னு நினச்சாங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே வந்துடுவோம். நாங்கள் இந்த நாடு அந்த நாடெலாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எங்கள் வீரர்கள் வேறு தயாராக இருக்காங்க. இப்படி கண் இப்படி காட்டிட்டுனா போதும், அப்படி கண் சாடியை காட்டிட்டுனா போதும், தும்சம் பண்ணி தூள் ஆக்கிடுவாங்க. ஐயா நான் இங்கே தமிழ்நாட்டில் சொல்லலாம், அங்கே சொல்கிறேன் நான், தூள் ஆக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க ரஷ்யாங்கன்றாங்க. 2 நபர்கள் ரொம்ப துள்ளுறாங்க. யார் தெரியுங்களா? ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ், இன்னொருத்தர் வந்து இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ். இவங்க 2 பேரும் கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை, பயங்கரமாக டைலாக்லேயே அடித்து தள்ளுறாங்க. இங்கே ஈரான் இஸ்ரேலுக்கு ரொம்ப டஃப்பு கொடுப்பாங்க போல். இவங்க ரொம்ப லேர்ன் பண்ணிக்கலாம் போல். அதுவும் ஈரான்லாம் நிறைய பேசுவாங்க, இவங்க அவங்களுக்கே இவங்க கிராஸ் பண்ணிவிடுவாங்க போல். அந்தளவுக்கு டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்புறம் அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்துகிறாங்க, JASSM க்ரூஸ் மிசைல்ஸை கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. 1000 கிலோமீட்டர் வரைக்குமே தள்ளி தாக்கல் நடத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கொடுத்தாங்க அமெரிக்கா மீது நாங்கள் தாக்கல் நடத்துறத கூட தயங்க மாட்டோம். இளைய சண்முகம் அந்த அணுவாயத்தை கொஞ்சம் தொடச்சி வைங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. தொடச்சி வச்சா கூட பெருசாலாம் இம்பாக்ட் இருக்காது. அதான் நம்பிக்கைகள் இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, எவ்வளோ நாள் அடிங்க, அவங்க சும்மா ஒரு டம்மி பீஸ் தான், அணுவாயத்தெல்லாம் போட மாட்டாங்க ஜெலன்ஸ்கி அப்படின்னு உசுப்பேற்றி வச்சுருக்கிறாரு. டம்மி பீஸ் ஒரு நாள் வந்து டென்ஷனாக என்ன பண்ண போகிறாங்க, அணுகுண்டு சப்போஸ் ரொம்ப வெகுண்டு எழுந்து போட்டால் தான் தெரியும் அமெரிக்காவுக்கும். அது வரைக்கும்
அவங்களோட முழு யூகோவை வந்து தொடர்ந்து இருந்துட்டு அதாவது டீஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் என்னென்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை கூட நிறைய உற்று நோக்கினீங்கனாலும் ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலாம். ஒரு நாடு அவ்வளோ சீக்கிரம் அணு ஆயுதத்தை வந்து போடவே கூடாது, அது போடவும் முடியாது. எல்லா அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளும் அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடு உங்கள் மீது தாக்கல் நடத்தினா மட்டும்தான் நீங்கள் பதிலுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும். இல்லைனா அந்த நாடு வந்து ரொம்ப மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு உலக நாடுகளில் அட்லீஸ்ட் ஒரு பாதி நாடுகள் சப்போர்ட் பண்ணால் தான் நீ அந்த அணு ஆயுதத்தையே போட முடியும். அது வரைக்கும் போட மாட்டாங்க. அப்போ இது வரைக்கும் ரஷ்யாவால் பயன்படுத்த முடியுதா, இதுக்கப்புறமும் பயன்படுத்தாங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. இதே தான் என்ன தான் பாகிஸ்தான் அக்கில் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றினா கூட அவங்களால போட முடியாது. அவங்களுக்கு அவங்களே போட்டுக்கிட்டால் தான் உண்டு என்றதும் கூடுதல் தகவல். இதை வந்து யாராவது ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லுங்க ஐயா. ஏன்னா ட்ரம்ப்பு தான் லெட்ஸ் மேக் ஏ டீல்ன்ற அடிப்படையில் நான் பெரும் அணு ஆயுத யுத்தத்தை நான் தடுத்துட்டேன்ற அடிப்படையில் கதையை விட்டுட்டுருக்கிறார்ல, அவருக்கு இந்த தகவல் வந்து கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பிரத்யோக சூழலில் இருக்கிறார். ஏன்னா கெலாக் அவர்கள், நம்ம காலையில் ஒரு சிலர் வந்து டயட்டில் இருந்தால் கெலாக்ஸ் சாப்பிடுவீங்களா, அந்த கெலாக் என்ன பண்ணியிருக்கிறார், அங்கே உக்ரைனில் போயிட்டு தரையிறங்கியிருக்கிறார். ஒரு வாரம் அங்கே தான் மனுஷன் தங்க போகிறாராம். அந்த மக்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து என்னவெல்லாம் ஆயுதங்கள் கொடுத்தால் உக்ரைன் மக்களை காப்பாற்ற முடியும், என்னெல்லாம் ஆயுதங்கள் கொடுத்தால் ரஷ்யாவை அடி என்று அடிக்க முடியும் என்று பயங்கரமாக தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து ட்ரம்ப்புக்கிட்ட சப்மிட் பண்ணார்னா அதுக்கப்புறம் ஆயுதங்கள் வந்து இறங்க போது அடிக்கிற அடியில் ரஷ்யா வந்து நம்மக்கிட்ட சரண்டர் ஆக போகிறாங்கன்ற கற்பனையில் அங்கே வந்து இறங்கியிருக்கிறார். அதனால் அவருக்கான பிரத்யோக ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்கிறாங்க. முடிஞ்ச அவர் வந்து இந்த வெளியில் கூட படுக்க வச்சுருங்க, ட்ரோன் வரும்போது இப்படி மலாந்து பார்த்தாருனா தான் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் லைவாக அவரும் கொஞ்சம் அனுபவசாலியாக இருப்பார். அதையும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களே. நான் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் ஒரு வாரமாக அங்கேயே தங்குறாரு இல்லையா, அதனால தான். இங்கே ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார், சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்குன்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்போ இங்கே ஐரோப்பாவுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பயம் இருக்கணும். எப்போ அமெரிக்கா ஓடி வந்து ஆயுதங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்களோ உடனே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரேன்றாங்களே, அந்த பயம் இருக்கணும். அதுதான் நாங்கள்ன்ற மாதிரி வந்து திரும்பியும் வார்த்தையை போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்படி போனால் இப்படி வருவாங்க, இப்படி போனால் அப்படி வருவாங்க. இது ஏதாவது ஒரு ஃபைனலாக ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அப்படி தான், அதாவது 2 அணுகுண்டு போடுற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். நான் ஜெலன்ஸ்கி வந்து இதுக்கப்புறம் உக்ரைன் மிக திறமையான நபரை ரன் பண்ணுவதற்காக யூலியோ சிவரிடென்ஸ்கோ அப்படின்றவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க போகிறான்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் பொறுப்பு கூட ஒப்படைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மணிரத்ன ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்டில்லுக்கு போஸு கொடுத்துறீங்க பாரு, அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஐயா நான் சொன்னால் உங்களுக்கு ஓவராக இருக்கும், நீங்களே அந்த ஸ்டில்லு 3 ஸ்டில்லு பாருங்கள், தனது எக்ஸ்ட்ரா பதிவில் போட்டிருக்காங்க. மணிரத்னமே இவங்க கற்றுக்கணுங்க, எப்படி எங்கள் ஸ்டில்லை கொடுக்கணும் அப்படின்றத கற்றுக்கணும். நீங்கள் யாருக்கிட்டனாலும் பிரசிடென்ட் பதவி கொடுங்க ஜெலன்ஸ்கி அவர்களே. இந்த மாதிரி ஸ்டில்லெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் சண்டை வந்துடும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நான் எங்கள் மணிரத்னத்துக்கு டஃப் கொடுக்காதீங்க. 1. 2வது பதிவு, உக்ரைனுக்குள்ளார ஒரு சோக செய்தி என்னவென்றால் பர்த் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சான். 0.9 தான் வருதான் ஒரு உமனுக்கு. சில்ட்ரன் ரேட் வந்து 1 கூட இல்லைன்றாங்க. 0.9 அப்படின்னும் போது சுத்தமாக குறைஞ்சிருச்சுன்றாங்க. ஐயா யுத்த காலத்தில் தொடர்ந்து போரிட போனால் எப்படி பர்த் ரேட் அங்கே அதிகமாகும்? ஏற்கனவே ரஷ்யா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அங்கெல்லாம் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க பெற்றுக்கிட்டால் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, அந்தளவுக்கு ஃப்ரீயான வேலை கொடுக்குறன்ற அந்தளவுக்கு ரொம்ப மக்கள் அசுவாசப்படுத்தி மக்கள் தொகையை பெருக்கணுன்றாங்க. எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தாங்க. உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி, வேறு யாராவது போய் அங்கே ஹெல்ப் பண்ணால் தான் உண்டுன்றதை கூடுதல் தகவலமாகவே பார்க்க முடியுது. ஐரோப்பா 18ஆம் கட்ட பொருளாதார தடையில் ஒரு வழியாக ஒப்புதல் வாங்கிட்டாங்கன்னா ஒரே ஒரு விவகாரத்தில். இதுக்கப்புறம் ரஷ்யா க்ரூட் ஆயில் $50 விற்றாங்கன்னா ஓகே, இல்லைனா அந்த வழியாகவே ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்றது கூடுதல் தகவல். ஆனால் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஷ்யா ஏசிய நாடுகளுக்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக இந்தியா, சீனா அதிகமாக வாங்கிட்டுருக்கோம். இதில் அடிஷ்னல் தகவல் என்னென்னா, நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு 500% வரி போட போகிறேன், திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் பயங்கரமாக எக்ஸலத்தில் போட்டிருந்தார் இல்லையா, மனுஷன் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்தியா மீது 500% வரிகளுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு கூடுதல் சொல்லியிருக்கிறார். ஸோ பதிலுக்கு ஐரோப்பா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அமெரிக்காவுடைய பொருட்கள் இறக்குமதி ஆகுது இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 70 பில்லியன் பக்கம் இறக்குமதி ஆகுது. அந்த பொருட்களுக்கு நாங்கள் கூடுதலாக வரி விதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. பேஸ் இது ரொம்ப நம்ம எதிர்பார்த்தோம். இன்னும் அங்கே சண்டை கொஞ்சம் முத்திட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே போல் சீனாவுடைய நிலைப்பாடு,
ஆஸ்திரேலியாவுடைய அல்பினிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் சீனா கிட்ட நெருக்கமாக இருக்கிறத விரும்புகிறோம். ஐ மீன் ஸ்டேபிள் அண்ட் செக்யூர் ரீஜியனை நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றது அவர் பெரிய அளவுக்கு ஒரு வீடியோ பதிவுமே பார்க்க முடியுது. ரீசெண்டாக அவர் ஷாங்காய்க்கான விசிட் பண்ணியிருந்தார். அந்த விசிட்டில் வந்து அவர் சொல்கிறார், இன்னும் அவர் இப்போ அதிபர் ஒன்றும் சந்திக்கலை, சீனாவுடைய அதிபர் சந்திக்கலை. மேபி நாளைக்கு சந்திக்கிறாரா என்னன்னு தெரில. அப்போயாவது அவர் வெளியே வராரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வாங்கி அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறார். சந்திச்சுட்டு பைலேட்ரல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனையும் மீதி மற்ற விவகாரங்களையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியா சீனா கிட்ட போயிட்டு பெரிய அளவுக்கு தனது ஆதரவுக்கரம்னு சொல்ல முடியாது, அமைதியாக போகலாமான்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அது ரீசெண்டாக நம்ம எப்படி பார்க்கலான்னா, இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண உரம் இருக்குல்ல, அது பெருசாக தடை விதிச்சிட்டாங்க சீனா. அது இல்லாமல் ரேர் எர்த் எலிமெண்ட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இந்தியா பெருசாக பாதிக்கப்படுது. அதனால் இந்த பேச்சுவார்த்தை இருக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம பதிலுக்கு இந்தியாவும் ஒரு சில தடைகள் விதித்திருந்தாங்க. பட் ரொம்ப நாள் ஹோல்டு ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நிறைய கார் ப்ரொடக்ஷனுக்கு தேவை அப்படின்னா ரேர் எர்த் எலிமெண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அதன் அடிப்படையில் இந்த விசிட்டை நான் பார்க்குறேன். நான் அவங்க என்ன டைலாக் இருந்தாலும் ஸோ எல்லை பகுதியில் இப்போ சீனா வந்து அமைதியாக ஆகிட்டாங்களா அப்படின்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா ஒரு வட்டம் போட்டிருக்க பாருங்கள், PLA போஸ்ட்னு சொல்லிட்டு நம்முடைய அருணாச்சல் பிரதேஷ் பகுதி பக்கத்தில் அங்கே கால்ஃபரே கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு பேட்ச் வந்து அந்த இடத்துல ரெக்யூர்மெண்ட் பண்ணி பாதுகாப்புக்கு நிறுத்த போகிறாங்க எல்லை ஓரமாகவே. அப்போ நம்ம அங்கே பேச்சுவார்த்தைக்கு போகிறோம், எல்லை பகுதியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஆனால் அவங்க அதே சூழ்நிலையில் கடந்த 3 நாட்களாக இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டு பெரிய அளவுக்கான ஒரு 100லேருந்து 200 பேர் நிறுத்துவதற்கான திட்டத்தில் சீனா இருக்காங்கன்றது மற்றொரு தகவலையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைவு பகுதியில் ராஜஸ்தானில் ஃப்ளட்டு நம்ம வேறு எங்கேயோ சுற்றி பார்த்தோம். ஆனால் திடீர்னு இன்றைக்கி ராஜஸ்தானில் என்னாச்சுன்னா, இந்தியாவுடைய ராஜஸ்தானில் பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு பார்க்க முடியுது, திடீர் வெள்ளப்பெருக்கு. அதே போல் இந்தியா நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அங்கே மியான்மார் நடந்தது இல்லையா, மற்றொரு குரூப் ULFA அனெக்ஸ்டு குரூப் PLAன்னு சொல்லுவோம். அந்த PLA குரூப் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. இது மனிதாபிமானமற்ற ஈவு இறக்கமற்ற தாக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம தாக்குதலை பெரிய அளவுக்கு தொடர்ந்து உறுதிப்படுத்தியிருக்கோம் என்பதும் கூடுதலான தகவல். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.